அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒருவர் செய்வதை இன்னொருவர் செய்யும்படியான ஒரு கட்டாயம் நமக்கு இல்லை. சில விஷயங்கள் அவருக்கு அது பொருத்தமாக இருக்க முடியும், சில விஷயங்கள் ஆண்களுக்கு பொருத்தமாக இருக்க முடியும், சில விஷயங்கள் பெண்களுக்கு பொருத்தமாக இருக்க முடியும், சில விஷயங்கள் முதியவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்க முடியும், சில விஷயங்கள் சிறுவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்க முடியும். ஆகவே சூழ்நிலைகள், காலநிலைகள் இவைகளை நாம் கணக்கிலே வைத்து நிதானிக்க பழகி கொள்ள வேண்டும். ஒரு 40 வருடம் வளர்ந்திருக்கிற ஒரு மனிதன் அல்லது மனுஷி ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படிய மறுக்கிற போது அது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளவே இல்லை, அதை அவர்களுக்கு அறியும் திராணியே இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள். அப்படியானால் அது நமக்கு மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே சமயத்தில் சிறு குழந்தைகள் அவர்களை எடுத்து பார்க்குற பொழுது அவர்கள் இப்படி சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது நம்மால் திருத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அவருடைய அறியாமையினாலே அவர்கள் அதை கீழ்ப்படியாமல் இருக்க முடியும். ஆனால் நாம் திருத்துகிற பொழுது அவர்கள் திருந்தக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருக்க முடிகிறது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையின் உலகத்தின் பல நிலைகளிலே எல்லாம் எல்லாருக்கும் பொருந்தும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யார் சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள், எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்திலே சொன்னார்கள் என்றெல்லாம் நாம் சிந்தித்தால் நல்லதுதான். பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும்போது கூட அப்படி நாம் படிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது நல்லதுதான். தேவ ஆவியானவர் தெளிவாக நமக்கு விளக்கங்களை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே ஒரு வசனம் ஒன்றை சொல்லும், அதற்கு அடுத்த வசனம் ஒன்றை சொல்லும். ரெண்டையும் நாம் வாசிக்கிற பொழுது குழப்பமடைய தேவையில்லை. நானே வாசிக்கிறேன், கேளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாக இருக்கிறது. முடியை நீளமாக வளர்ப்பது அது ஒரு மனிதனுக்கு கனவீனமாக, புருஷனுக்கு கனவீனமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அதற்கு அடுத்த வசனம் அந்த முடியை நீளமாக வளர்ப்பதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கும். இதை நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். ஒரு பெண் நன்றாக முடி நீளமாக வளர்த்திருந்தால் மிகவும் அருமையாக இருக்கிறது. அதை பரிசுத்த வேதாகமே அது அங்கீகரிக்கிறது. அது ஆண்களைப் போல மிகவும் குறைவாக அதை கட் பண்ணியிருந்தால் அது நமக்கு எல்லாருக்குமே பொதுவாகவே அவ்வளவு அது நமக்கு நன்றாக தெரியவில்லை, இல்லையா? எனவே நம்ம அதை செய்கிறதில்லை, நாம் யாரும் அதை செய்கிறதில்லை. இப்படிப்பட்ட கருத்துக்கள் அதில் சொல்லப்படுகிற பொழுது இது புருஷனுக்குத்தான், இது ஸ்திரீக்குத்தான் என்று அதிலே பிரித்து தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுபோல ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் உபயோகிக்கிற அந்த வார்த்தைகளின் ஆழத்தை இப்படி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதற்கென்று உயர்ந்த மதிப்பை கொடுக்கவோ அல்லது இது காசு பெறாத ஒரு விஷயம், இதற்கு நாம் செவிசாய்க்க வேண்டியதில்லை என்று அல்லை தட்டுவதோ அவைகளை நிதானிக்கக்கூடிய இடத்துக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையை ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. இதை கண்டுபிடித்து செம்மையாய் வாழவும் நடத்தவும் உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.